கதை நாயும் ஓநாயும். பசியால் வாடி மெலிந்த ஓநாய் தின்பதற்கு ஏதாவது அகப்படுமா என்று காடு முழுவதும் சுற்றித் திரிந்தது. அப்போது கொழு கொழு என்றிருந்த ஒரு நாய் மகிழ்ச்சியுடன் எதிரே வருவதை பார்த்தது. அதனை பார்த்ததும் அதனுடன் பேசத் தொடங்கியது. நண்பா, நீ எவ்வளவு அழகாக இருக்கின்றாய். நண்பனே, மிக்க மகிழ்ச்சியா. நான் சொல்கிறபடி நீயும் என்னை போல என்று அழகாக இருக்கலாம். நீ இந்த காட்டில் இருந்து பசியும் பட்டினியுமாக ஏன் துன்பப்படுகிறாய்? என்னுடன் வெளியே வந்துவிட்டு நல்ல உணவு கிடைக்கும். அப்படினால் நான் என்னை வேலை செய்ய வேண்டும்? வேலை எதுவும் கிடைக்காது. வீட்டிற்கு வருகிற அறிமுகம் இல்லாத புதியவர்களை விரட்டி அடிக்க வேண்டும். வீட்டிற்காக பார்த்தா வாடையாட்ட வேண்டும். அவ்வளவுதானா? அதற்கான உனக்கு விதவிதமான உணவுகளை கிடைக்கும். நமது தலையை வீட்டிற்கார்கள் அன்பாக தடவி கொடுப்பார்கள். ஆகா, அது என்ன சுகம் தெரியுமா? ஓ, அப்படியா? அவ்வளவுதான் சுகமான வாழ்க்கை. தயவு செய்து என்னையாம் அழைத்து சொல் நண்பா. வா நண்பா, என்னுடன் உன்னை அழைத்து செல்கின்றேன். இன்றிலிருந்து உனக்கு நல்ல காலம்தான். இது இப்போது புறப்படுகின்றான். அது சரி. அது என்ன? உன் கழுத்தில் ஒரு கருப்பு பட்டை. அது ஒன்றுமில்லை. வா. ஒன்றுமில்லை என்றால் கழுத்தில் எப்படி பட்டை வந்தது? என்னை சங்கிலியால் கட்டி போடுவதற்கு வசதியாக கழுத்தில் போடப்பட்டே, அவ்வளவுதான். என் கட்டி போடுகின்றார்களே, அப்படினால் உன் விருப்பப்படி எப்பொழுதும் வேண்டும் பொழுதும் வெளியே போக முடியாதா? எப்பொழுதும் நம் விருப்பப்படி போக முடியாது. அதனால் என்ன? அதனால் என்னவா? எப்படிப்பட்ட வாழ்க்கை இருந்தாலும் சரி, என் சுதந்திரத்தை விட்டு கொடுக்க மாட்டேன். வீட்டில் மாட்டிக்கொண்டே விதவிதமான உணவுகளை சாப்பிடுவதை விட சுதந்திரமாக காட்டில் அலைவதே மேல். நான் போகின்றேன். ஆம், கட்டி போட்டு விதவிதமான உணவுகளை உண்பதை விட சுதந்திரமாக காட்டில் அலைவதே மேல் என்று சுதந்திரத்தை விரும்பிக் கொண்டு ஓநாய் திரும்பி சென்றது.